பணத்தை எல்லா இடத்துலையும் எரிக்க முடியாது, சுடுகாட்டில் தான் எரிக்க முடியும் அப்படின்னு. பணத்தை எரிக்கிறதும் இந்த கோயிலில் விளக்கேற்றுறதும் ஒன்றா? இந்த ஆள்லாம் எப்படி சட்டத்துறை அமைச்சராக போட்டாங்கன்னு நமக்கு தெரியல. பணத்தில் எல்லா இடத்துலையும் எரிக்க முடியாதுல்ல, எல்லா இடத்துலையும் புதைக்க முடியாதுல்ல. அப்போ என்ன கருணாநிதிக்கு நீங்கள் கருணாநிதி அவர்களை கொண்டு போய் மரினால புதைச்சிங்க? அதுக்கு வேண்டி போய் ஸ்டாலின் அதுக்கு அழுது பர்மிஷன் வாங்கி இங்கே புதைச்சாரு. சுடுகாட்டை தானே புதைச்சிருக்கணும். ஏன் அவங்களுக்கு அவ்வளோ சொத்து இருக்குல்ல உங்கள் ட்ரஸ்ட்டில், அறக்கட்டளையில், அங்கேருந்து ஒரு இடத்த வாங்கி புதைக்கிறது ஏன் இங்கே போய் பண்ணீங்க? புரியுதா? ஸோ அதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு, இந்த சுடுகாடு எரிக்கிறது, பணம், இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு பணந்தண்ணிகளுக்கு எந்த விதமான ஒரு தார்மீக அடிப்படையும் கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இவங்க அப்பீலுக்கு போகிறாங்க. அதாவது நான் என்ன கேள்வி கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா, ஹைகோர்ட் இதை டிசைட் பண்ணியிருக்கு. சிவில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டும் ஒன்றும் இல்லை, ஒரு ஹைகோர்ட்டோட சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்ச் கிளியரான ஜட்ஜ்மெண்ட். ரெண்டாவது டிவிஷன் பெஞ்ச் அப்ஹெல்ட் பண்ணியிருக்கு. மறுபடி பப்ளிக்கோட காசு யூஸ் பண்ணி சித்தார்த் லூத்தரா, அப்புறம் விகாஸ் சிங், இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒரு சிட்டிங்க்கு அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க தெரியுமா? அப்வர்ட்ஸ் ஆஃப் 10 to 15 lakhs பர் சிட்டிங். அப்படி இருக்கக்கூடிய மக்களோட காசை போய் உன்னோட பொலிட்டிக்கல் ப்ராபகேண்டாக்கு வேண்டி யூஸ் பண்ணுறேன். உனக்கு வெக்கமா இல்லையா?